ஈடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு 14 பிப்ரவரி 2026. ரணகலமாக இருக்குது ஐடி இண்டெக்ஸு. டிசிஎஸ் மாதிரி, இன்ஃபோசிஸ் மாதிரி ஒரு பெல்வெதர் கம்பெனி எல்லாமே 35, 40, 45% கிட்ட கரெக்டாக இருக்குது. ஆக்சுவலி டிசிஎஸ் வந்து 4417 கிட்ட பேரபோலிக் பிரேக் டவுன் ஆச்சு. நான் நினச்சேன் 3400, 3500 கிட்ட சப்போர்ட் எடுத்து திரும்பிடுவான்னு நினச்சேன். ஆல்மோஸ்ட் 2580 கிட்ட வந்துட்டான். இப்போ ஒரு ரொம்ப கிரிட்டிக்கல் லெவல் 2680 அப்படின்ட்டு ஒரு 31.8% ஃபிபனாச்சி லெவல். அதுக்கு மேலே எக்ஸாக்டாக க்ளோஸ் ஆகிருக்கான். ஸோ இதை ஹோல்ட் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் சேஃபு. கீழே இன்னும் அடுத்த சப்போர்ட் 2538 தப்பி தவறி 2538 கீழே வீக்லி க்ளோஸ், மந்த்லி க்ளோஸ் கொடுத்துருக்கான் அப்படின்னாக்கா இன்னொரு 700, 800 பாயிண்ட் 1800 கிட்ட தான் அடுத்த சப்போர்ட்ஸ் இருக்குது டிசிஎஸ்க்கு. ஸோ மோஸ்ட்லி அது கீழே போகாது. 2538 கீழே போகாது. இந்த 2680 மேலேயே க்ளோஸ் ஆகிட்டு பவுன்ஸ் ஆகிடுவேன்னு நம்புகிறேன். 2538 கீழே தப்பி தவறி டிசிஎஸ் க்ளோஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா சம்திங் ட்ரமாட்டிக் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் ஐடி ஸ்பேஸ். இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுங்க. அதே மாதிரி இன்ஃபோசிஸ்க்கு 1341 இந்த நம்பர் ரொம்ப கிரிட்டிக்கல் சப்போர்ட்டு. இதை ஹோல்ட் பண்ணுற வரைக்கும் கன்சாலிடேட் ஆகிட்டு வித் புல்லிஷ் பயஸ் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஐடி இண்டெக்ஸும் சரி, இன்ஃபோசிஸ் சரி, டிசிஎஸும் சரி. ஸோ டிசிஎஸ்க்கு 2680 இம்மீடியட் சப்போர்ட்டு. அதுக்கு அடுத்த சப்போர்ட் 2538. இந்த 2538 பிரேக் பண்ணோம் அப்படின்னாக்கா 1800, 1780 வரைக்கும் போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இன்ஃபோசிஸ்க்கு 1341 இந்த நம்பர் நோட் பண்ணி வச்சுட்டு சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். இந்த ஐடி இண்டெக்ஸ் விழத்துக்கு பல காரணிகள். ஒன்று, நம்ம ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பெரிய லெவலில் அஃபெக்ட் பண்ணோம். இவங்க பண்ணுற சர்வீசஸ்னாலேயே ஆல்மோஸ்ட் 90 to 95% வித்தவுட் ஹியூமன் இன்டர்வென்ஷன். இந்த ஆந்த்ரோபோபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்குது. அந்த டூல் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புரளி. மேபி அது ஒரு 50% ட்ரூத் இருக்கலாம், 50% போயிருக்கலாம் இல்லையா? ஸோ ஹாஃப் ட்ரூத் இஸ் ஆல்வேஸ் டேஞ்சரஸ் தேன் ஃபுல் ட்ரூத் ஆர் ஃபுல் லை. இதனால மார்க்கெட்டை போட்டு அடிச்சிருக்காங்க. அடுத்த ஒரு பொருள் என்னன்னாக்கா, டாலர் வீக் ஆகிட்டே இருக்கு. 92 ரூபாயிலேருந்து 91 ரூபாயிலேருந்து 70 ரூபாய்க்கு விழுந்துடும் அப்படின்னு ஒரு பொருள் சுற்றிட்டு இருக்கு. யார் கலப்பாகன்னு தெரில. ஊர் பூரா, வாட்ஸ்அப் பூரா, டெலிகிராம் பூரா எல்லாத்தையும் சுற்றிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு பெரிய நெகட்டிவாக பார்த்துட்ருக்காங்க. இந்த காரணிகளால் கீழே விழுந்திருக்கு. இப்போது ஆல்மோஸ்ட் ஆல் தி ஸ்கிரிப்ட், டாடா எல்சி, ஹெச்சிஎல் டெக் மஹிந்திரா, இது எல்லாமே வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் சப்போர்ட்டில் இருந்து ஒரு 4-5% ஐடி இண்டெக்ஸ் ரெக்கவர் ஆகிருக்கு ஃப்ரம் தி வெரி சப்போர்ட். ஸோ ரீசன்ட் ஸ்விங்லோ இந்த நம்பர்ஸ்லாம் ஹோல்ட் பண்ணுற வரைக்கும் ஐடி இண்டெக்ஸ் சேஃபு, நிஃப்டியும் சேஃபு. இதை ஹோல்ட் பண்ணல அப்படின்னாக்கா நல்லா ஃபால் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிஃப்டியே எக்ஸாக்ட் சப்போர்ட் 25,460 ஒரு கிரிட்டிக்கல் சப்போர்ட்டு. இந்த நம்பரை மண்டே ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா 25,940 ஒரு 500 பாயிண்ட் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 25,460 பிரேக் பண்ணி 10.15 மேலே 25,460 மேலே க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா அடுத்த இம்மீடியட் சப்போர்ட்டு 24,918. அந்த இடத்துல போச்சு அப்படின்னாலே ஐடி இண்டெக்ஸ் பிரேக் பண்ணிடும், மல்டி இயர் லோஸை பிரேக் பண்ணிடும். அது பிரேக் பண்ணிச்சுனாக்கா நிஃப்டி இன்னும் கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 24,618, 24,443, 23,940 இதெல்லாம் நம்பர் 3 தான். ஸோ இந்த நம்பர்ஸை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு ட்ரேட் அட் தி எட்ஜ், ட்ரேட் வித் தி எட்ஜ், சக்சீட் பிக் டைம். உச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், டேக் கேர். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.